நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான நம்முடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைய காலகட்டத்தில் உயில் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அந்த உயில் எழுதி வச்ச ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேரில் உயில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு கொடுக்க முடியுமா? உயில் எழுதி வாங்கினவர் விரும்பினா கொடுக்கலாம் சார். பொதுவாக உயில் எதுக்கு எழுதி வைக்கிறோன்னா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு உறவு. ஒரு தந்தைக்கு 2-3 பிள்ளைகள் இருப்பார்கள். அதில் ஒரு பிள்ளை மாத்திரம்தான் அந்த தந்தையினுடைய தினந்தோறும் தேவைகள், அந்த உணவு, பராமரிப்பு, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளை அவர் நிறைவேற்றுபவராக இருப்பார். அவர் மேலே தந்தைக்கு பிரியமாக இருக்கும். ஸோ அதனால் அவருடைய சுய சம்பாத்திய சொத்து, செல்ஃப் ஏர்னடு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அவர் தன்னுடைய 4-5 பிள்ளைகள் இருக்கலாம், அந்த ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் அவர் எழுதி வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளே இல்லாத இடத்துல அவங்க அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, அதுவும் இல்லாதவங்க அவரை யாரோ ஒருத்தர் கார்டியன், ஒரு பாதுகாப்பு கொடுப்பார், ஒரு கேர்டேக்கர் இருப்பார், அவங்களுக்கும் அவர் அந்த சொத்துக்களை, உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் அவருடைய சுய சம்பாத்திய சொத்தை எழுதி வைக்க முடியும். அதே ஒருவேளை பூர்வீக சொத்தாக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, ஆட்டோமேட்டிக்காக இந்துவாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்து கிறிஸ்தவர்கள் இருவருக்குமே ஒரே சட்டம் தான். இந்து குடும்ப சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 அந்த சொத்தை பாகம் பிரிக்கவே இல்லை, கூட்டாக தான் அனுபவிச்சுட்டு வராங்கன்னா உயிரோடு இருக்கிற 5 தலைமுறைகளை அது கட்டுப்படுத்தும். ஸோ பூர்வீக சொத்தை தனிப்பட்ட முறையில் இவர் இவருடைய பிரிபடாத பாகத்தை வேணுமானால் எழுதி வைக்க முடியுமே தவிர இவருடைய முழு சொத்தை எழுதி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, அந்த சொத்தை நம்ம உயில் எழுதி வச்சிடலாமா அப்படின்னா அவருடைய பிரிபடாத பாகத்தை மட்டும் எழுதி வைக்கிறதுக்கு அவர் உரிமையானவரை தவிர மொத்த சொத்தையும் அவர் எழுதி வைக்க முடியாது. அதே அவருடைய சுயசம்பாத்திய சொத்துன்னு சொன்னால் உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் எழுதி வைக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். லண்டனில் விக்டோரியா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க டயானான்னு ஒரு பூனையை வளர்த்தாங்க. லண்டன் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர், உங்களுக்கு மேலை நாட்டு கல்ச்சர் தெரியும். 2-3 திருமணங்கள் செய்கிறாங்க, அதில் எதையுமே திருப்தி இல்லை. ஸோ உடல் நோய்வாய்ப்பட்டுடுது. நோய்வாய்ப்படும் பொழுது அவங்க அந்த பூனையை ரொம்ப பிரியமாகவும் அன்பாகவும் வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது அவங்களுக்கு இந்தியன் ருப்பியில் 600 கோடி ரூபாய்க்கான மதிப்பு உள்ள சொத்து அங்கே இருக்குது, அவங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அந்த டயானா அப்படிங்கிற பூனைக்கு அந்த சொத்தை உயில் எழுதி வச்சுட்டு இவங்க காலத்துக்கு பிறகு அதை ஜூ லண்டன் ஜூ அந்த பூனையை எடுத்து வளர்க்கணும். அந்த பூனையினுடைய காலத்துக்கு பிறகு அந்த முழு சொத்தும் லண்டன் ஜூவுக்கு போய் சேரணும்னு சொல்லி உயில் எழுதி வைக்கிறாங்க. ஸோ அவங்க காலத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பூனையை லண்டன் ஜூ எடுத்துக்குது. பூனையினுடைய காலத்துக்கு பிறகு லண்டன் ஜூ தான் அந்த என்டையர் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தையும் அனுபவிக்குது. ஸோ அதனால் சுயசம்பாத்திய சொத்தை உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் எழுதி வைக்கிற தனி அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருந்திருக்காங்க. ராஜா, விழுப்புரத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், விழுப்புரம் பக்கத்தில் எங்கள் ஊர் அகரம் சார். சரிங்க சார். சார் எங்களுடைய 1 ஏக்கர் சார். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேருங்க சார். சரிங்க சார். சார் நாங்கள் 25% 4 பேர் ஷேர் பண்ணிக்கணும்னு போனோம்னா அப்படி பண்ண முடியாது அப்படின்றாங்க சார். இல்லை, பாக பிரிவினை சொல்கிறீங்களா சார்? விற்கிறீங்களா? 3ஆம் நபருக்கு விற்கிறீங்களா? பாகம் பிரிச்சுக்கிறீங்களா உங்களுக்குள்ள? சார் பாகம் பிரிவினைக்கே பண்ணுறோம் சார். ஓகே, கூட பண்ண முடியல சார். அது பாக பிரிவினை என்ன சார், அடுத்த நாள் விற்கிறதுக்காக தான் சார் பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்ப அப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. கேட்டா நீங்க ஏதோ அமைச்சரை பார்த்துறாங்க, அமைச்சரை பார்த்தா அப்புள் இது பண்ணிடுவாங்க சார். எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒழுங்கான ஆன்சர் சார். இல்லை, எனக்கு புரியல சார் உங்கள் கேள்வி. என்ன அமைச்சரை பார்க்குறீங்க? என்ன அமைச்சரை பார்க்கணும்? யார் அனுமதி கொடுக்குறாங்க? எனக்கு புரியலைங்களே. ராஜா, உங்களுடைய கேள்வியை தெளிவாக கேளுங்க சார். அதாவது சார் 1 ஏக்கர் சார், எங்களுக்கு 4 பேர் சார். நாங்கள் அண்ணன் தம்பிங்க சார். அது புரியுது சார். நீங்கள் 1 ஏக்கரை 4 பேரும் பாகம் பிரிச்சுக்கிறீங்கன்னா தாராளமாக பிரிச்சுக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. அது அதிகப்படியாக உச்சபட்ச என்ன சொத்து இருக்கோ அதுக்கு நீங்கள் 40,000 ரூபா முத்திரை தீர்வையும் ப்ளஸ் ஒரு 10,000 ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் வரும். நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா பாகம் பிரித்து கொடுத்துருவாங்க, அதில் எந்த தடையும் இல்லையே. உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? 3ஆம் நபருக்கு ஏதாவது விற்கிறீங்களா? இல்லை அனுமதி கோரி விண்ணப்பிக்கிறீங்களா?
என்ன சரியான ஒரு சந்தேகத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் சார். சார் இப்ப நாங்க அதை விற்கிறதுக்காக தான் நாங்க இப்ப பாகம் பிரிக்கிறோம் சார். சரிங்க. பாகம் பிரிக்கும் போது அந்த என்ன சொல்றாங்க, இப்ப இதை வந்து அப்படி பண்ண முடியாது, இது வந்து அப்ரூவல் இல்லாம நீங்க பாகம் பிரிவினை பண்ண முடியாது, நீங்க விற்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்லை சார், பாகம் பிரிச்சுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை சார். ஏற்கனவே பதிவுத்துறை வழிகாட்டி நெறிமுறை கொடுத்துருக்குது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பாகம் பிரிச்சுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 3ஆம் நபருக்கு அதை விற்பனை செய்யணும்னா ஒன்று அனுமதி பெற்று அதை விற்கணும். அதை அப்படியே நீங்கள் இண்டிவிஜுவலாக எதுவும் நடுவில் ரோடு வீடு போட்டு அன்அப்ரூவ்டாக விற்க முடியாது சார். அதில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுங்க சார். தொடர்ந்து மற்றொரு காலர் வேல்முருகன் கும்பகோணத்தில் நினைஞ்சிருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட பேசிடலாம். வேல்முருகன் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வேல்முருகன் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், களம் புறம்போக்கில் வந்து கிராமப்புறங்களில் வந்து களம் புறம்போக்குன்னு ஒன்று இருக்கு. சரிங்க சார். அது களத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அதை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, களம் புறம்போக்கை வந்து வகை மாற்றம் பண்ணி இலவச பட்டா வாங்குறாங்க. ஓகே ஓகே. தற்காலிகம் இப்போ அடுத்த மிஷின் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால களம் தேவையில்லைங்கிற காரணத்தினால அது மாதிரி பண்றாங்க. பின்னாடி ஃபியூச்சர்ல களம் வேணும், களங்கள் அவசியம் அப்படிங்கிறதுனால களத்தை கொடுக்க கூடாது, சரிங்க. வீட்டு மனை இலவசப்பட்டா வழங்க கூடாதுங்கிறது விவசாயியோட கருத்தா இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ சார் பொதுவாக களம் புறம்போக்கு அப்படிங்கிறது வேளாண் பயன்பாட்டுக்கு இல்லாமல் பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டிற்கான இனம் சார். அது வந்து களம் புறம்போக்கு, அது வந்து களம் புறம்போக்கு, இந்த மேய்ச்சல் புறம்போக்கு, மந்தவெளி புறம்போக்குங்கிற அந்த பட்டியலில் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு. அதை வந்து நீங்கள் முதல்ல இந்த வகைப்பாடு மாற்றம் செய்து பட்டா கொடுக்கக்கூடாது, அது வந்து தடை செய்யப்பட்டது. ஏன்னா கிராமங்களில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறீங்கன்றதுனால அநேகமாக நீங்கள் விவசாயியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேளாண்மை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து, தஞ்சை நெற்களஞ்சியம் நிறைந்த ஒரு ஊர், அந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து அந்த களத்தில் வந்து காய வச்சு அடித்து கொண்டு வரது, அந்த பிற நாட்களில் அங்கே ஆடு மாடுகளை வந்து தங்க வைக்கிறது, இப்படிப்பட்ட பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிலம்தான் களம் புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, களத்து மேட்டு புறம்போக்குன்னு வட்டார வழக்கு மொழிகளில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விவசாயம் வேளாண் பயிர் செய்யாத அந்த நில வகைப்பாடு. ஆனால் பிற வகைப்பாடை வந்து மாற்றம் செஞ்சு இலவசமாக பட்டா கொடுக்கக்கூடாது, அதுக்கு தடை செய்யப்பட்டது அது. ஸோ அப்படி ஒருவேளை நகரமயமாக்கலில் நீங்கள் பிளானிங் ஏரியாவில் வரும் பொழுது அதை அரசு வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர 3ஆம் நபருக்கு அதை பட்டா போட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மேய்க்கால் புறம்போக்கு, களத்து மேட்டு புறம்போக்கு, மந்தவெளி புறம்போக்கு இதெல்லாம் நீங்கள் கிராமங்களில் வந்து இருக்கும் பொழுது அது பொதுமக்களுக்கான பயன்பாட்டுக்குரியது சார். அப்படி மாற்றக்கூடாது. அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அரசு அந்த திட்டத்தை கைவிட்டுடும் சார். ஓகே சார். தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். இப்ராஹிம் பாட்ஷா தேனியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். இப்ராஹிம் பாட்ஷா வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து எங்க புதுவாசலுக்காக ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா கபர்ஸ்தான் சொல்லுவாங்க, அடக்கம் பண்றது தலம். தெரியும் சார், சொல்லுங்க. கபர்ஸ்தானம் சொல்லுங்க. இல்ல சார் கொரோனா டயத்துல எங்க பள்ளிவாசல்ல இடம் பத்தல. சரிங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நாங்க 52 சென்ட் வந்து இடம் வாங்கணும். சரிங்க சார். அதாவது இது நடந்தது 21. வேகமா உங்களுடைய சந்தேகத்தை வேகமா கேளுங்க, நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். என்னன்னா இப்ப ஓகே ஒண்ணு ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க போய் அதை பட்டாவை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறப்ப பட்டா பண்ண முடியலங்கிறாங்க அவங்க. எதனால, என்ன காரணம் சொல்றாங்க? அந்த எதனாலங்கிறது தான் இப்ப கேள்வியே. இல்ல சார், ஏற்கனவே அந்த நிலம் பட்டா நிலமா அரசு புறம்போக்கு நிலமா சார்? அதுதான் சார் இப்ப பிரச்சனையே. அரசு புறம்போக்கு நிலமா பட்டா நிலமாங்கிறது அவங்களுக்கு வாங்குறதும் கன்ஃபியூஷன், எங்களுக்கும் கன்ஃபியூஷன். இல்ல சார், நீங்க வாங்கும் பொழுது அது பட்டா நிலத்தை வாங்குனீங்களா, புறம்போக்கு நிலத்தை வாங்குனீங்களா? சார் புறம்போக்குனா பட்டாவா எனக்கு தெரியாது, பக்கா டாக்குமெண்ட் இருந்தது. சரி, முதல்ல சார் நீங்க ஆவணத்தை சரி பண்ணுங்க. ஏன்னா செட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர் இருக்கும், ரீசெட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர் இருக்கும், நகராட்சியாக வரும்போது நகர நில அளவை இருக்கும், அப்புறம் ரைத்து வாரி இருக்கும், அப்புறம் யூடிஆர் இருக்கும், ப்ரெசண்ட் கம்ப்யூட்டரில் ஏ ரிஜிஸ்டர் இருக்கும். முதல்ல இதெல்லாம் சரி பாருங்கள். அது ஒருவேளை பட்டா நிலமாக இருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பட்டாவை எளிதில் மாற்றம் செய்ய முடியும். ஒருவேளை ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கைவிட்டுட்டு வேறு இடத்த வாங்கணும். ஒருவேளை ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலமாக இருந்தால்
நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் இலவச பட்டா. ஏன்னா இது சுடுகாடு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கானது. அப்படி தான் கபர்ஸ்தலமோ, அடக்கஸ்தலம், கபர்ஸ்தலம், இடுகாடு, சுடுகாடு போன்ற வகைகளில் தான் இதுவும் வரும். ஸோ அதனால் நீங்கள் உரிய வருவாய்த்துறை அதிகாரிகளோட அங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக அப்ரோச் பண்ணுங்கள். இலவச பட்டாவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஏற்கனவே ப்ரீவியஸ் இந்த மாதிரி நிறைய பட்டா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு. ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். சென்னையிலிருந்து சதீஷ் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். வணக்கம். முடிச்சூர் ரோட், வரதராஜபுரம். ஓகே, அங்க வந்து எங்களுக்கு ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருக்கு சார். சரிங்க சார். அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல கட்ட முடியுமா சார்? என்ன சார் டேக்ஸா? வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்லை, கிராமப்புறங்களுக்கு வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இல்லை சார். நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இருக்குது. அது குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி அந்த பகுதிகளில் நீங்கள் உள்ள மனைகளுக்கு வந்து, அதுவும் அனுமதியற்ற மனைகளாக இருந்தாலும் சரி, பட்டா அனுமதி இல்லாத பட்டா மனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு மாத்திரம்தான் நீங்கள் 13 ஆஃப் இயர்லி அரியர் வந்து பேக் டேட்டரில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். கிராமப்புறங்களுக்கு டேக்ஸ் இல்லை சார். கிராமப்புறங்களில் இருக்கிற காலி நிலத்துக்கு டேக்ஸ் இல்லை. ஒருவேளை நீங்கள் வீடு கட்டி இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கான வரி மட்டும்தான் கிராமப்புறங்களுக்கு உண்டு சார். ஸோ தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். கும்பகோணம்லிருந்து கல்யாணராமன் இணைஞ்சிருக்கீங்க. கல்யாணராமன் சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். எங்க அப்பா ஒரு வீடு கும்பகோணத்துல வாங்கியிருந்தார் சார். சரிங்க சார். நாங்க அண்ணன் இந்த பொண்ணு 3 பேரு, அண்ணன் தம்பி 4 பேரு, ஆம்பளை 4, பொண்ணு 3. சரிங்க சார். இது வந்து பாகம் பெரியாமே இருக்கு. சரிங்க சார். இந்த பாகம் பெரிய இது எப்படி சார் பிரிக்கிறது? இதுல ஒத்து வர மாட்டேங்கிறாரு. இல்லை சார், நீங்கள் பாகப்பிரிவினையை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து சுமூகமாக அதை பாகம் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யார் யாருக்கு எந்த பக்கத்தில் வச்சுக்கலாம், எவ்வளவு சதுரடி வச்சுக்கலாம், எவ்வளவு அகல நீளத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் குடும்ப 4+3 7 பேர் சொன்னீங்க, 7 பேரில் ஒரு நபர் ஒத்து வரலன்னு சொன்னாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் பாகப்பிரிவினை சம்பந்தமாக வழக்கு நீங்கள் தொடுக்கலாம். நீதிமன்றமே வந்து ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட் கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணி இன்பர்சன் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்து குடும்பத்தை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தால் முன்பகுதியிலேருந்து கிழக்கு நோக்கி வடக்க அப்படி மேற்கையும், வடக்கு நோக்கி தெற்கையும், மூத்தவர்லேருந்து இளையவர் வரைக்கும் அவங்களே பாகம் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க சார். ஸோ நீங்கள் ஒத்து வந்தால் நீங்கள் சுமூகமாக பிரித்து கொள்ளலாம். ஒத்து வரலன்னு சொன்னால் நீதிமன்றத்தை நாடுங்க சார். நீதிமன்றமே அட்வொகேட் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி உங்களுக்கு பாகப்பிரிவினை பிரித்து கொடுக்கும் சார். நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து மற்றொரு காலர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வினோத்குமார் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. வினோத்குமார் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இன்ஃபேக்ட் போன வாரமே இது சொல்லியிருந்தீங்க. அதாவது பழைய பூர்வீக நிலம், அதுல வந்து அந்த காலத்துல தாத்தாவோ யாரோ வந்து அளவு மட்டும் ஒரு 400 அடி கம்மியா எழுதிட்டாங்க. மற்றபடி பட்டாவும் இருக்கிறதும் சரியா இருக்கு. இது ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஒண்ணு பண்ணாதான் இப்ப சரிப்படுத்த முடியும். இது வந்து 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதை மறுபடியும் ஒரு சின்ன சந்தேகம். ஆனா அப்படி பத்திரம் ஆபீஸ்ல போனா அவங்க பழசுக்கும் போதுக்கும் இந்த வித்தியாசத்தை பத்தி அவங்களுக்கு ஏதாவது கட்ட வேண்டி இருக்குமா? அதுக்கு என்ன ஒரு சந்தேகம். இல்லை, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ 500 சதுரடிக்கு தான் கரையம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் 1000 சதுரடி பட்டாப்படி வச்சுருக்கீங்க. அனுபவத்தின்படியும் பட்டாப்படியும் 1000 சதுரடி இருக்குதுன்னும் போது நீங்கள் ஆவணத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட்டோ அல்லது பாகப்பிரிவினையோ அல்லது 3ஆம் நபருக்கு விற்பனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஆவண எண்ணை குறிப்பிட்டு இந்த ஆவணப்படி 500 சதுரடி தான் பதிவு பண்ணியிருக்கிறோம். பட் எங்களோட அனுபவத்தின்படியும் பட்டா எண்ணை குறிப்பிட்டு பட்டாவின்படியும் 1000 சதுரடி இருக்குது. இப்போ இந்த 1000 சதுரடியை தான் நாங்கள் பாகம் பிரிச்சுக்கிறோம், இல்லை செட்டில்மெண்ட் பண்ணுறோம், இல்லை 3ஆம் நபருக்கு விற்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் பதிவு செய்து கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கட்டணத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது செலுத்தினா போதும். எப்போ நீங்கள் கரையத்தை பதிவு பண்ணுறீங்களோ அல்லது பாகப்பிரிவினை விடுதலை ஆவணம் செட்டில்மெண்ட் ஆவணத்தை பதிவு பண்ணுறீங்களோ அப்பொழுது அதுக்குண்டான டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் பண்ணணும். முந்தைய ஆவணத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். சார் தொடர்ந்து சென்னையிலிருந்து கார்த்திக் அப்படிங்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க. கார்த்திக் சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் இருக்கிறேன் சார். நான் தமிழ்நாடு கிளப்ஸ் போர்ட்லேருந்து லேண்ட் வச்சிருக்கோம் சார். சார் தமிழ்நாடு சரியாக கேளுங்க, வால்யூம் கம்மி பண்ணிட்டு தெளிவாக கேளுங்க சார். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு சார். ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஓகே சொல்லுங்கள் சார். சார் நான் தேர்ட் பார்ட்டி சார் வாங்கியிருக்கேன் சார். பேசுங்க சார். தமிழ்நாடு இப்போ வந்து அது
குடிசை மாற்று வாரியம்லாம் இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆயிடுச்சு. சொல்லுங்கள், அதனுடைய ஒதுக்கீடு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார், நான் 30 வருஷம் டேக்ஸ் கட்டியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா சார்? 30 வருஷம் டேக்ஸ் கட்டியிருக்கேன் சார். ஓகே, கண்டிஷன் 20 வருடங்கள் போட்டிருக்காங்களா? 25 வருடங்களா? எத்தனை வருடங்கள் போட்டிருக்காங்க? இல்லை சார், நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து. இப்போ அது பட்டா அப்ளை பண்ண முடியுமா சார்? புரியல சார், என்ன சொல்கிறீங்க? தெளிவாக கேளுங்க உங்கள் கேள்வியை. நான் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டேன் சார். என் பேர் கட்டியிருந்து. வாங்கிட்டீங்களா டாக்குமெண்ட்டு? வாங்கிட்டேன் சார். நாங்கள் தேர்ட் பார்ட்டி வாங்கிட்டு. இல்லை சார், நீங்கள் என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவாக உலக வங்கியில் கடன் பெற்று இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியங்கள் மூலமாக ஒதுக்கீடு அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து பெரும்பான்மையாக உலக வங்கி வந்து அதை கடன் கொடுக்கும். அது உலக வங்கி வந்து ஏற்றுக்கும், உங்களுக்கு சப்சிடி மானியம் கொடுக்கும். மீதம் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 100 ரூபா, 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு ரெண்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு 20 ஆண்டு 25 ஆண்டு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனைக்குள்ளே நீங்கள் செலுத்தி முடிச்சுட்டு முழு நிலுவைத் தொகையும் செலுத்திட்டிங்கன்னா உங்கள் பேரில் குடிசை மாற்று வாரியத்திலேருந்து, அதாவது இப்போ இருக்கிற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலேருந்து உங்களுக்கு கிரைய ஆவணம் எழுதி கொடுத்துருவாங்க. தனி அலாட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு உங்கள் பேரில் இண்டிவிஜுவலாக பட்டா பெற்றுக்கலாம். ஒரு பிளாக்கில் 10 பேர் 20 பேர் இருக்கிறீங்கன்னா அது கூட்டு பட்டாவாக பெற்றுக்கலாம் சார். இதுக்குள்ளே தான் உங்கள் கேள்வி சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எது உங்களுக்கு பொருத்தமான பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காங்க. திருச்சியிலிருந்து இந்திராணி மேம் நினைச்சிருக்கீங்க. மேம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். இந்திராணி மேம் வணக்கம். பாகப்பிரிவினைன்னு பிடிச்சு 50 ரூபா பத்திரத்துல ரிஜிஸ்டர் பண்ணா செல்லுமா? பாக பிரிவினை பத்திரம் வந்து நீங்கள் கட்டணங்கள் செலுத்தணுமா? நீங்கள் 50 ரூபா பத்திரம் 100 ரூபா பத்திரங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே 500 ரூபாயாக குறைந்தபட்சம் வந்து மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு 500 ருபீஸ் தான் நீங்கள் மினிமம் அந்த ஸ்டாம்ப் பேப்பர். முன்னாடி 100 ரூபா 50 ரூபா 20 ரூபாலாம் இருந்ததுமா. நீங்கள் பழைய தகவலை கேட்குறீங்களா, இனிமேல் பதிவு பண்ண போகிற தகவல்களை கேட்குறீங்களான்னு தெரியல. இனிமேல் பதிவு பண்ணுறதா இருந்தால் 500 ருபீஸ் மினிமம் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். பாக பிரிவினைக்கு குறைந்தபட்சம் 1% கட்டணும். உச்சபட்சமாக 40,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி எத்தனை 1000 கோடி சொத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, 40,000 ரூபாய்க்கு முத்திரை தீர்வையும் அரௌண்ட் ஒரு 10,000 ருபீஸ் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் வருமா. நீங்கள் அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாகம் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க சார், அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். பல்லடம்ல இருந்து பொன்னுச்சாமி சார் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் பொன்னுசாமி சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். எங்க வீடு வந்து நத்தம் வீடுங்க சார், நத்தம் போடும்போது வீடுங்க. ஓகே, இது வந்து தோராய் பட்டா கொடுத்துருக்காங்க, சிட்டாவில் தோராய் பட்டான்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்க சார்? அது தோராயப்பட்டா வந்து சார் நீங்கள் உங்களை வந்து இன் பர்சன் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. அது ஒரு ரஃப் பட்டா, தோராயமாக உங்களுக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு 90 நாள் 30 நாள் அப்படி உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நேரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் அளவுகளில் வித்தியாசம் இருக்கா, புல எண்களில் வித்தியாசம் இருக்கா, இல்லை உரிமையாளருடைய பெயர் தந்தை பெயரில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு அதை சரிபார்த்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தூய பட்டா கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் பட்டா சார். தோராய பட்டா வந்து ரஃபாக கொடுக்கறது, ஒரு தோராயமாக கொடுக்கறது, ஒரு டென்டேட்டிவாக கொடுக்கறது. நீங்கள் அதை தூய பட்டாவாக இப்போ மாற்றிக்கலாம். ஒருவேளை விடுபட்டிருந்தால் இப்போ கிராம நத்தம் எல்லாமே ஆன்லைன் பட்டாவாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை வட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகுங்க, உங்களுக்கு தூய பட்டாவாக மாற்றம் செய்து கொடுப்பாங்க சார். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். கோயம்புத்தூர்லேருந்து சௌந்தர்யா இணைஞ்சிருக்காங்க. சௌந்தர்யா மேம் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், இந்த லேண்ட் வாங்குறாங்க இல்லைங்க, அது வந்து இஎம்ஐ மூலியமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அது பத்தின நான் இஎம்ஐல வாங்கினது இல்லைங்க. ஓகேங்க. ஸோ இது பத்தின டீட்டெயில்ஸ், இது நம்பி வாங்கலாமா இல்லை என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு? இல்லை மேடம், நீங்கள் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து சுலபத்தவணை திட்டத்தின் கீழே கொடுக்கறதுங்க. ஸோ அதனால் அது என்ன நிறுவனம், அதனுடைய பின்புலம் என்ன, அந்த நிலம் அவங்க பேரில் இருக்குதா, அவங்க கிரைய ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு இஎம்ஐயில் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை 50% பேமெண்ட் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரிமைனிங் 50% இஎம்ஐயில் கொடுக்க போகிறாங்களா, அந்த நிபந்தனைகள் என்ன, அது யார், என்ன விவரம், விலை என்ன, அதெல்லாம் சரிபார்த்து உங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்பட்டால் நீங்கள் வாங்கலாம். சட்டத்துக்குட்பட்டு சொல்லுங்கள் சார்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லா அனுமதி பெற்ற மனைகளுக்குமே வங்கி வந்து குறைந்தபட்சம் 50% வங்கி கடன் கொடுத்துருது.
உங்கள் கையிலேருந்து 50% போட்டு நீங்கள் கிரையம் பண்ணிவிட்டு வங்கியில் நீங்கள் இஎம்ஐ செலுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நிறுவனம் உண்மையாகவே அவங்க பேரில் சொத்துக்களை வாங்கி வச்சுட்டு சர்ப்ளஸ் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ 10 ரூபா பொருளை ₹1 ₹2 கூட சேர்த்துட்டு ஒரு இஎம்ஐ கொடுப்பாங்க. அது சரியான நிறுவனமான்னு பார்த்து நீங்கள் வாங்கலாம். அது உங்களோட விருப்பம் தான் மேடம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு சரியாக இருந்து ஆவணங்கள் சரியாக இருந்தால், சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால், யார் விற்கிறாங்களோ அவங்க பேரில் சொத்து ஆவணம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே சார். சார் இப்போது கோவில் நிலங்களில் குடியிருக்கிறவங்க எல்லா விதமான டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு இன்னும் பட்டா வழங்கப்படாமல் இருக்குது. அதை பற்றி என்ன சார்? இல்லை, நிலமே அது கோவில் நிலம் சார். கோவில் நிலத்துக்கு பட்டா வழங்க முடியாது சார். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து எல்லா கிராமங்களுக்கும் பொதுவாக அங்கே கோயில் இருக்கும், ஊர் கோயில் இருக்கும். அந்த ஊர் கோயில்களுக்குன்னு 2-3 ஏக்கர் மானியம் இருக்கும். அந்த நிலங்களில் வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலமற்றவர்களுக்கு குத்தகைக்கு விடுவாங்க. வருடத்துக்கு இவ்வளோ நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில கோயில்களுக்கு வந்து கண்டிஷன் போட்ட சொத்து எழுதியிருப்பாங்க. ஒரு கால பூஜை பண்ணணும், முக்கால பூஜை பண்ணணும், ஆண்டு தூரம் இப்படி பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இல்லை மாதம் ஐயருக்கு இதை பண்ணணும், நெய் விளக்கு போடணும், அப்படி ஏதாவது ஒரு நிபந்தனைகள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நிலங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர்கள் உரிமை. அதில் வரக்கூடிய வருவாயை வச்சு இந்த கோயிலோட அபிவிருத்திக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, பராமரிப்புக்கு, தினந்தோறும் செய்யக்கூடிய சேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இன்னும் கூடுதலாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் மாநிலம் முழுவதும் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது நிலம். அதில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு வரி மட்டும்தான். நீங்கள் வாடகைக்கு போய் இருக்கும்போது வாடகை கட்டுவீங்களே, அந்த மாதிரி கோயில் நிலங்களில் நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறீங்கன்னா அதுக்கு வரி நீங்கள் செலுத்துறீங்க, வாடகை மாதிரி. அது அவ்வளோதான். அந்த நிலத்தை உரிமை கொண்டாட முடியாது. கோயில் நிலம்னா ஆல்வேஸ் கோயில் நிலம் தான். அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு மாற்றம் செய்தெல்லாம் விற்க முடியாது. வேண்டுமானால் நீங்கள் ஒரு பெரும்பான்மையான நிலம் வந்து பட்டா நிலம் தனிநபருக்கு சொந்தமாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ நடுவில் கோயில் நிலம் இருக்கும். அதை ஒரு திட்டத்துக்காக பயன்படுத்த போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த நிலத்துக்கு பதிலாக 2 மடங்கு இடம் நீங்கள் கொடுக்குறீங்கன்ட்டு நீங்கள் அனுமதி கோரி நீங்கள் ஹெச்ஆர்என்சி கொடுக்கணும். அப்போ அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு 2 மடங்கு நிலம் கோயிலுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் பரிவர்த்தனை வேணால் கொடுப்பாங்களே தவிர எக்காரணத்தை கொண்டு அந்த நிலத்தை விற்கலாம் மாட்டாங்க சார். ஓகேங்களா சார்? தொடர்ந்து பேசலாம். மணப்பாறையிலிருந்து சுகன் இணைஞ்சிருக்காங்க. சுகன் சார் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சுகன் சார், சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா வணக்கம் சார். சார் என் இடத்த வந்து நான் எழுதிட்டேன் சார். ஆனால் ஆண்கள் இல்லை, உயிரை வச்சு எழுதணும். ஓகே, நான்குல எழுதலன்ட்டு பட்டா தர மாட்டேங்கிறாங்க, கேன்சல் ஆகுது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? கூட்டு பட்டாவை தான் சேர்க்க முடியுங்கிறாங்க. இல்லை சார், என்ன உயில் வச்சு நீங்கள் பத்திரம் எழுதுனீங்களா? ஆமாம். பத்திரத்தில் நீங்கள் உங்களோட இடத்த சரியாக ஐடென்டிஃபை பண்ணி 4 எல்லைகள் குறிப்பிட்டு எழுதுனீங்களா? இல்லை, அப்படி எழுதல. அப்படி எழுதாம பாட்டா 2 பேரும் எப்படி எழுதிக்கிட்டாங்கன்னா இல்லை, அது பிரிபடாத. இல்லை சார், பாகம் பிரிஞ்சிடுச்சா பிரிபடாமையே இருக்குதா? பாகம் பிரியல. பாகம் பிரியலைன்னா அது கூட்டு சொத்து சார், கூட்டு பட்டா தான் கிடைக்கும். பாகம் பிரிஞ்சுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தனிப்பட்டா கிடைக்கும் சார். இல்லைன்னா 2 தாத்தாக்களோட சொத்து, அது அவர்கள் வழி வந்ததுன்னு சொன்னால் பிரிபடாத பாகம், அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவோம். ஸோ யூடிஎஸ்ஸாக தான் அவங்க உயில் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்களே யூடிஎஸ்ஸாக தான் அதில் 2ல் 1 பாகமோ இல்லை பாதி பாகமோ அப்படி எழுதியிருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது அது கூட்டுப்பட்டாவாக தான் சார் கிடைக்கும். தனிப்பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனிப்பட்டா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்களும் இன்னொரு நபரும் சேர்ந்து நீங்கள் அதை முறையாக பாகத்தை பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தனிப்பட்டா கிடைக்கும் சார். ஓகே சார். சார், இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது அப்படி பெரிய விஷயமா இருக்குது. அப்படி வீடு வாங்குறது, வீடாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா? அது உங்களுடைய வசதியை பொறுத்து சார். நீங்கள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக, மனையும் வீடும் வந்து கோடிகளில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கோம். இங்கே குறைந்தபட்சம் நல்ல பகுதிகளில் நீங்கள் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கினோன்னா 5 to 6 crore. அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீடோடு வாங்கினீங்கன்னா 7 to 8 கோடி ரூபாய் கம்மி இங்கே கிடைக்காது. இதே நீங்கள் வெர்டிக்கல் ஃப்ளோரிங்காக அடுக்குமாடி குடியிருப்பாக நீங்கள் போகணுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கிரவுண்ட்லேயே மினிமம் ஒரு 6 to 8 ஃப்ளாட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் 8 crore டிவைடட் பை 8ன்னும் போது 1 crore உங்களுக்கு வீடு கிடச்சிடும். ஸோ ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் தனி வீடு வாங்கலாம். தனி வீடு எப்பொழுதுமே அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மெயின்டெனன்ஸ் நீங்கள் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக பண்ணணும். செக்யூரிட்டி நீங்கள் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக போடணும். பட் நீங்கள் அதுக்கு மேலே 2-3 வீடுகளை கட்டிக்க முடியுமா அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைக்கு கட்டிக்க முடியும். அது ஒரு வகை. அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் என்ன ஃப்ளோர் ஸ்பேஸ் வாங்குறீங்களோ அதை மட்டும்தான் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ண முடியும். மேலே ஃப்ளோர்லாம் கட்ட முடியாது. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 பேர் சேர்ந்து நீங்கள் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். அவரே மோட்டர் போட்டுருவார். வாட்டர், இபி, காமன் இபி எல்லாத்துலேயுமே அது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் தனி வீடுகள் வாங்கலாமா அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கலாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ வீடு வாங்குகிறோம் அப்படின்னா லோன் போட்டு வாங்குகிறோம்.
லோன் போட்டு வாங்குறதுல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது சார், என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது? இல்லை, நீங்கள் வங்கியில் கடன் பெறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மந்த்லி சேலரி பர்சனாக இருந்தால் உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸு ஆர் பே ஸ்லிப்பு அதை வச்சு என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு லோன் இருக்கோ அதை வச்சு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கையில் மேக்ஸிமம் காசு வச்சுக்கிட்டு ஒரு பேருக்கு பார்ஷியலி லோன் போனீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மேஜராகவே 10% மாத்திரம் நீங்கள் முன்பணம் கட்டிட்டு 90% நீங்கள் வங்கிக்கு கடன் போகிறீங்கன்னு சொன்னால், அதுவும் ஷார்ட்லி ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிட்டீங்க, 10 இயரில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இந்த 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்லாம் போய் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 1 கோடி ரூபா லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் 2 கோடி ரூபா ரீபேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் லோனுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட நேச்சர், ஜென்யூனிட்டி, அது அப்ரூவல் ப்ராசஸ்ஸு, அதெல்லாம் ஒரிஜினாலிட்டி, ஓனரோட அதனுடைய உண்மைத்தன்மை, அதுக்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக பேருக்கு வந்து லோன் போடுவாங்க. ஸோ அது நியாயமானது தான். ஏன்னா வங்கி வந்து ஆவணங்களை சரிபார்த்து அதனுடைய அனுமதிகளை, பட்டா சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட விவரங்களை, எஃப்எம்பி உள்ளிட்ட விவரங்களை, அதே போல் என்கம்பரன்ஸ் வில்லங்க சான்றிதழ் உள்ளிட்ட விவரங்களை, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட விவரங்களை, பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் உள்ளிட்ட விவரங்களை, அப்ரூவல் அனுமதி சம்பந்தமான விவரங்களை பார்க்கோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும், வங்கி அட்வொகேட் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கருத்துரு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் உங்கள் பேரில் சொத்துக்களை வாங்க போகிறீங்க, நீங்கள் தான் ஒரு முறைக்கு 2 முறை 2-3 ஸ்க்ரூட்னி பண்ணி, ஏன்னா ஒரு தலைமுறைக்கும் வாழ போகிறது அந்த ப்ராப்பர்ட்டி. நான் அடிக்கடி சொல்கிறது, ஏன்னா ஃபுட் அப்படிங்கிறது வந்து சும்மா 100 ரூபாய் செலவு பண்ணுறது, ட்ரெஸ்ஸுங்கிறது 1000 ரூபாய் செலவு பண்ணுறது, ஒரு வீடு, ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிறது, அந்த இல்லக்கனவு அந்த தலைமுறைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய மேஜர் அந்த ஒரு ஏர்னிங்ஸை அதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்து பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை நல்ல கண்ணில் விளக்கண்ணி ஊற்றிக்கிட்டு ஆவணங்களை பார்க்கணும், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும், அதை அவனுடைய வித்தவங்களோட அட்ரஸை போயிட்டு பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓனர் ஒரிஜினலாக, டாக்குமெண்ட் ஒரிஜினலாக, ரைட் பிளேஸாக, ரைட் ப்ரைஸாக, ரைட் ஓனராக, ரைட் டாக்குமெண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி 2-3 டைம்ஸ் பார்த்துட்டு வாங்கணும். நிறைய பேர் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சொத்து வாங்கினோன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கினா நீங்கள் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும். அந்த சொத்து உங்களுக்கு எதிர்கால பாதுகாப்பாகவும் ஆஸ்தியாகவும் உங்களுடைய தலைமுறைகளுக்கே இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆலோசனை. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.